வாங்க நண்பர்களே, வெல்கம் டு நாள் 24 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நேற்று கதையை தான் இன்றைக்கும் காலையில் எந்திரிச்சதுமே தலைவலியோட தான் எந்திரிச்சேன். சரி குளிச்சு முடிச்சு ரெடி ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு பார்த்தா சரியே ஆகலை. மூஞ்சி தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இருக்குது. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு நம்ம ஷெல்ஃபில் இருக்கிறதுலே புது சொக்காவை பார்த்து ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் போட்டிருக்க ஷூவும் புதுசு. அதனால டிப்ரெஷனை சிறிதளவு கம்மி பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. அது என்னன்னா, என் ரூம்மேட் ஒருத்தன் பிளேஸ் ஆயிட்டான். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு தங்கராஜ் ரிலேஷன் சொல்லிட்டு கிளாஸ்ல வந்து உட்காந்தாச்சு. சிறிதளவு போர் அடிச்சாலும் எப்படியோ கிளாஸை ஓட்டிட்டு எங்க டிபார்ட்மெண்ட் கிளம்பிட்டேன். போறப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை எனக்கு பெண்டிங்ல இருந்துச்சு. அந்த வேலை ஞாபகம் இருந்துச்சு. ஸோ மெயின் பில்டிங் போய் அந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு கிளாஸ்ல மறுபடியும் போய் உட்காந்துட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய வேலை இவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு ட்விஸ்ட். கிளாஸ் முடிஞ்சு லேப் அவர் வந்துச்சு. இது வரைக்கும் ஸ்மூத்தா தான் போச்சு. லேப்ல எப்போ போய் உட்காந்தனோ அப்போ பிடிச்சது மறுபடியும் தலைவலி. இன்னைக்கு லஞ்சில் கூட ஒழுங்கா உட்காந்து சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சிந்தனையிலேயே இருந்தேன். அப்புறம் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க நிறைய பேர் நான் நிறைய டீ குடிக்கிறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஒரே ஒரு டீ தான் இனிமேல் குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதெல்லாம் குறைச்சிட்டேன். நேற்று வீடியோலையும் இன்னைக்கு வீடியோலையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு நல்ல விஷயமும் முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு அடுத்தடுத்த நாள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளோட கதைக்கு வருவோம். இன்னைக்கு சாயந்தரம் ஆப்டிடியூட் ட்ரைனிங் இருந்துச்சு. அதில் போயிட்டு செம்மத்தல வெளி அது முடிச்சு வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா ஒரு டீ இதெல்லாம் முடிச்சு ரூமுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து வாடா டீ குடிக்க போனான்னா, இல்லடா நான் டீ குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல வாடான்னு கூப்பிட்டு போனான். பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கே ஒரு அதிர்ச்சி வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, அவன் பிளேஸ் ஆனதுக்கு கங்க்ராட் சொல்லி கேக் வெட்டினாங்க. அது எனக்கு தெரியாதுங்கிறத விட அவனுக்கே தெரியாது போல. கேக் வெட்டுற காட்சிகள்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு செருப்பு தட்டுப்பட்டுச்சு. என்னடா லேடிஸ் செப்பலா இருக்கே அப்படின்னு பார்த்தா அதோட ஓனர் இவன் தான். என்னடா பிரிக்கன் ஸ்டாக்கான்னு கேட்டா, இல்லடா பழைய ஸ்டாக் அப்படிங்கிறான். அப்படியே டைம் டிராவல் பண்ணி சாயந்தரத்துல இருந்து நைட்டுக்கு வந்தா இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம்னு ஒரு பிளான். உடனே நீ டெய்லியும் வெளியில தானடா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு பசங்களோட சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால கடைக்கு வந்து வழக்கமாக வாங்குற சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிஷோர் மாஸ்க் காட்டிட்டு இருந்தான். இதெல்லாம் என்ன டேலண்ட்னு எனக்கும் தெரியல, கிஷோருக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. பொதுவாக வெளியே போனா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் தவிர வேற எதுவுமே சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ சிக்கன் ரைஸ்ல கொஞ்சோண்டு நூடுல்ஸ்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டு ரூமுக்கு மறுபடியும் கிளம்பியாச்சு. நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலனா தள்ளி போடுங்க. அப்படியே நம்ம கூட சாப்பிட வந்த நண்பர்கள்லாம் பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டு நானே எங்கள் ரூமுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்காச்சும் நேரமாக தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன ரீசன்னே தெரியல, தூக்கமே வரல. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.